நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரியில குறைந்த விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்போர்ட்ஸ் விகடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. ஸ்பெஷல் பார்ட்டர்ஸ் நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ். லீக் ஸ்டேஜ் எல்லாம் நடந்து முடிஞ்சு வேர்ல்டு கப்பில் அந்த சூப்பர் 8 ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவும் யூஎஸ்ஏவும் மோத போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 4 out of 4 அந்த லீக் ஸ்டேஜை வின் பண்ணிட்டு வராங்க. அண்ட் யூஎஸ்ஏ அவங்களுக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன டீமாக இருந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பாகிஸ்தான் மாதிரியான பெரிய டீமை தோக்கடிச்சு சூப்பர் 8க்குள்ளே வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களும் ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட 2 டீம்ஸ்க்கு இடையில ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் நடக்க போகுது. அப்புறம் 2வது மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் vs இங்கிலாந்து, ரெண்டுமே பெரிய டீம்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் இந்த டோர்னமெண்ட்டில் ரொம்ப சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கிலாந்து வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். ஸோ 2 முக்கியமான மேட்ச், 2 நல்ல மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சஸில் என்னென்ன விஷயங்களை வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அந்த வெற்றியாளர்களை வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீராம், செம ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ஆமா, பார்த்தாலே தெரியுது. டே நைட்டா கமாண்ட்ரியில உழைச்சு வந்து நீங்க உங்க என்னங்க டைமிங் இது? ஒரு நாள் நைட்டு தான், அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கணும்னு தனக்குள்ளேயே ஒரு ப்ரெஷர் போட்டுக்கிறேன். அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. என்னன்னா வந்து சூப்பர் 8க்கு முன்னாடி இருக்கிறோம். சூப்பர் 8 ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமான கட்டத்துக்குள்ள வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு நல்ல மேட்ச் ஆயிருக்குன்னு பார்த்தோம். பட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா vs யூஎஸ்ஏ டஃப் கொடுப்பாங்களா? சவுத் ஆப்பிரிக்கா நல்ல மேட்சா இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா டஃப் கொடுப்பாங்க. ஒரு ஜாலிக்காக என்னதுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இது வரைக்கும் ஜெயிச்ச மேட்ச் எல்லாமே தேய்ச்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும், நெதர்லாண்டா இருந்தாலும் க்ளோஸ் மேட்ச்ல தான் ஜெயிப்பாங்க, பங்களாதேஷா இருந்தாலும் க்ளோஸ் மேட்ச்ல தான் ஜெயிப்பாங்க, யாரா இருந்தாலும் க்ளோஸ் மேட்ச்ல ஜெயிப்பாங்க. அதனால க்ளோஸா போனா நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அந்த என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் வந்து இப்போ ஃபுல்லாவே சூப்பர் 8 போயிட்டோம். அப்படிங்கிறப்போ ஃபுல்லாவே வெஸ்ட் இண்டீஸ்ல நடக்க போகுது. இல்ல, ஒரு முக்கியமான டீம் விட்டுட்டேன், ரசிகர்கள் கோச்சு கூடாது. நேபாளோடயும் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆமாங்க, எல்லா மேட்சும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆன்டிகுவா வந்திருக்கிறாங்க. இங்கதான் அந்த மேட்ச் நடக்க போகுது, யூஎஸ்ஏ கூட மேட்ச். அவங்க ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல இல்லாத மாதிரி இந்த மேட்ச்ல ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு பேட்டிங்கோ பவுலிங்கோ எதுவா இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு? ஆமா, பின்ன பேட்டர்ஸ் எல்லாம் எப்ப நியூயார்க் விட்டு கிளம்பணும் இருப்பாங்க. இந்தியன் டீம் மட்டும் இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவும் நிறைய மேட்ச் நியூயார்க்ல தான் விளையாடினாங்க. சோ சவுத் ஆப்பிரிக்கா ஆப்வியஸ்லி நல்ல பேட்டர்ஸ் அவங்க ஃபயர் பண்ணா அவங்க டீமுக்கு நல்லதுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ல ஆல்மோஸ்ட் எல்லா மெம்பர்ஸுமே சிபிஎல்லும் விளையாடுறாங்க. சோ இங்க இருக்கிற எல்லா பிச்சர்ஸ்லயும் அவங்களும் பழகினவங்களா தான் இருப்பாங்க. சோ இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும் அவங்களோட பேட்டிங். ஸோ இன்னொரு பக்கம் யூஎஸ்ஏ வந்து அந்த சூப்பர் 8 குவாலிஃபை ஆனதே அவங்க வந்து பயங்கர செலிப்ரேஷன், அவங்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டம் தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்ல உள்ள வந்து இப்படி வந்து ஆடுறது அப்படிங்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா? இந்தியா கைன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடி இருந்தாங்க ஒரு கட்டம் வரைக்கும். இல்ல ஸ்ரீராம், அதாவது ஒரு கிரிக்கெட் ஃபேனா யூஎஸ்ல கிரிக்கெட் வளருதுன்றதுக்காக ஓகேன்னு சொல்லலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை சூப்பர் 8ல. இது ஹை ப்ரெஷர் கேம். சோ இதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்னதான் அவங்களே மேட்சை கொஞ்சம் க்ளோஸா எடுத்துட்டு போவாங்களே தவிர யூஎஸ்ஏ கிராஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் இந்த மேட்ச்ல நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா வழக்கமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா சொல்லுவோம்ல, லீக் ஸ்டேஜ்ல எல்லாம் நல்லா ஆடிட்டு போவாங்க. இங்க வந்து நாக் அவுட்ஸ்னு வந்துச்சு, இல்ல அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படின்னா வந்து சொதப்புவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி எதுவும் இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பார்த்தோம், நிறைய லக் வந்து அவங்களுக்கு ஃபேவர் பண்ணுச்சு. ஒரு சில மேட்சஸ்ல பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி அந்த முக்கியமான கீ மூமெண்ட்ஸ், நம்ம லக் அன்லக் பத்தி எல்லாம் பேசுறதுல அது வேற டாபிக். பட் வந்து அந்த கீ மூமெண்ட்ஸ்ல, அந்த பிரஷரான மூமெண்ட்ஸ்ல வந்து மேட்சை விடுவாங்க. இதே மாதிரி நாக் அவுட் ஸ்டேஜ்ல இல்ல அந்த சூப்பர் 8 அந்த மாதிரியான சுற்றுகள். எக்ஸாக்ட்லி, நாக் அவுட் ஸ்டேஜ்ல விடுவாங்க. இது நாக் அவுட் இல்லன்றது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். இது நாக் அவுட் கிடையாது, இதுவும் வந்து லீக் மாதிரி தான். நீங்க எல்லா டீமே ஒரு தான் விளையாடுவீங்க, 3 பேர் அவங்கள தவிர அந்த குரூப்ல இருப்பாங்கன்றதுனால இங்க அந்த ப்ரெஷர் கிடையாது. அவங்க ஜஸ்ட் என்ன மாதிரி விஷயங்களை ஒர்க் பண்ணா ரன் சேஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா நம்ம 50 ஓவர் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தப்போ பார்த்தோம், அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா வேற மாதிரி டீமா தெரியுறாங்க, செகண்ட் பேட்டிங்னா வேற மாதிரி டீமா தெரியுறாங்க. சோ அங்கெல்லாம் தான் அவங்க கிரன்ச் மூமெண்ட்ல ஏதோ ஒரு நர்வஸ்னஸ் வந்துருது. அது வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு, இந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சோ அவங்க மேபி அந்த மாதிரி கிரன்ச் சிச்சுவேஷனை பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம். இந்த க்ளோஸ் மேட்ச்ல ஜெயிச்சு அவங்க மேபி பிரஷர் ஹேண்ட்லிங் இப்ப பெட்டர் தானே ஆயிருக்கும் அவங்களுக்கு. சரி, இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு டீமாவே நல்லா இருக்கிறாங்க. பேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா வரிசையா டாப் ஆர்டர்ல வந்து ரீசா ஹென்ட்ரிக், டிகாக்கு, கிளாசன், மார்கர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைனப் இருக்கு. பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா நோர்கியா இருக்கிறாரு, அந்த பாட்மேனு, அப்புறம் வந்து ரபாடான்னு சொல்லிட்டு பவுலிங்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ எப்படி வந்து யார் வந்து வின் பண்ணி கொடுக்க போறாங்க? ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்ச் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப நியூயார்க்கை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா இனிமே பேட்டிங் தான்.
பேட்டிங் தான் ஜெயிச்சு கொடுக்கணும். போலிங் சப்போர்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் போலிங் ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் நம்ம அந்த கிளாஸ் இந்த வேர்ல்ட் கப்ல இன்னும் பார்க்கல. ஒரு பூரனை பார்த்தாச்சு, ஒரு சூரியகுமார் யாதவ் கூட யுஎஸ்ஏவோட ஒரு நல்ல இன்னிங்ஸ் விளையாடினார், அந்த பிச்சுக்கு தேவையான இன்னிங்ஸ் விளையாடினாரு. பட் இன்னும் பெரிய பிளேயரான இதே லீக்ல வரக்கூடிய ஒரு கிளாசன் கிட்டே நான் ஒரு பெரிய கேம் பார்க்கலன்ற வருத்தம் எனக்கு இருக்கு. அது மேபி நீங்கலாம் இந்த பர்டிகுலர் கேம்ஸ். ஏன்னா யுஎஸ்ஏ மாதிரி ஒரு டீமோட ஓப்பனிங் போலர்ஸ் ஒரு 2 பேர் நல்லா போடுவாங்க. அந்த அலிகான் நல்லா போடுறாரு, நேத்ராவால்கர் சூப்பரா போடுறாரு. பட் அதுக்கப்புறம் பெருசா டெப்த் இருக்கா, அது இந்த டீம்ஸோட விளையாடுறப்போ வெளியே வரும். இந்தியா மேட்ச்ல வேலைக்கு ஆகல. ஏன்னா சிவம் தூபே, சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் கேம் எடுத்துட்டு போனாங்க. இங்க ஐ திங்க் கிளாசன் அதை பண்ணுவாரோன்னு எனக்கு தோணுது. இது யுஎஸ்ஏ கேப்டன் இருக்கார்ல, அவர் வந்து பாகிஸ்தான் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினப்போ ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, எங்க மேல எந்த ப்ரெஷருமே கிடையாது, ஆனா பாகிஸ்தான் மேலதான் எல்லா ப்ரெஷரும் இருந்துச்சு. ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எதிர்பார்க்கறாங்க. அதனாலேயே எங்களுக்கு பெரிய வந்து கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. எங்களை யாரும் எதிர்பார்க்கல, நாங்க வந்து சூப்பரா ஆடணும் அப்படின்னு. அதே விஷயம் தான் இங்கேயும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் 8லயும் அவங்களுக்கு அவங்க பெருசா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க மேல எந்த ப்ரெஷரும் இல்ல. ப்ரெஷர் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா மேலதான். அவங்க இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து அடுத்து வின் பண்ணாம ஒருவேளை எதுவும் நடந்துச்சு அப்படின்னா அடுத்து இங்கிலாந்தையும் வெஸ்ட் இண்டீஸையும் ஃபேஸ் பண்ணணும். பெரிய வந்து ஒரு டஃப்பான குரூப்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் பெரிய ப்ரெஷர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இது எதுவும் ஃபேக்டரா இருக்குமா? யுஎஸ்ஏ வந்து மேபி நல்லா பண்ண நிச்சயமா இது ஒரு பெரிய ஃபேக்டர். அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அந்த ரெப்புடேஷன் இருக்கு. போன வேர்ல்டு கப் நெதர்லாந்து தானே அவங்களை அனுப்புனது வெளியே, ஆஸ்திரேலியால நடந்த T20 வேர்ல்ட் கப்ல. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி அப்செட் கோ த்ரூ பண்ற டீம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த பர்டிகுலர் கேம்ல நான் இந்த ஃபேக்டரை வச்சுதான் க்ளோஸா போகுன்றேன். பட் சவுத் ஆப்பிரிக்கா குவாலிட்டி ரொம்ப பெட்டருங்க. அவங்க எப்படி பேட்டிங் ஆட போறாங்க? ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு நோர்க்கியா ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு, ரபாடா இன்னும் ஃபுல் ஃபார்ம்ல வரல. அப்படியே அவங்க வந்து டீம்ஸ் ஆல் அவுட் எடுக்கிறாங்க. யான்சன் செம ஸ்டார்ட் கொடுக்குறாரு, கேஷவ் மகாராஜ் பிரில்லியண்டா போலிங் போட்டுருக்காரு. அண்ட் ஷம்சி ஏற்கனவே ஒரு மேட்ச் நேபாளுக்கு எதிராக நல்லா போட்டாரு. ஸோ வெல் ரவுண்டட் அட்டாக். எனக்கு தெரிஞ்சு யுஎஸ்ஏ பேட்டிங்ல இவங்களை தாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா தான் இந்த கேம் போகும் அப்படிங்கிறீங்க. வழக்கம் போல உங்களோட தரப்புல மேட்ச் வின்னர் யாரா இருப்பான்னு சொல்லிருங்க. உங்களோட கெஸ் என்ன? கிளாசன். இன்னொரு மேட்ச் இருக்கு அடுத்து, இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதான் வந்து பெரிய மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் vs இங்கிலாந்து மேட்ச். இந்த குரூப் தான் டஃப்பான குரூப்னு பேசிக்கிட்டு இருந்தோம். 3 பெரிய டீம்ஸும் 3 டீம்ஸும் ஃபேவரட்ஸ். அதுல ஒரு மேட்ச் முக்கியமான மேட்சா வந்து இருக்கும் அந்த குரூப்ல. வெஸ்ட் இண்டீஸ் vs இங்கிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ் 4 out of 4. இங்கிலாந்து வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி தான் வந்து சூப்பர் 8குள்ளேயே வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்க போகுது? வெஸ்ட் இண்டீஸோட கரண்ட் ஃபார்ம்ல இங்கிலாந்து வந்து சமாளிப்பாங்களா? இங்கிலாந்து பொட்டன்சியல் இருக்கக்கூடிய டீம் தான். பிரில்லியன்ட் மேட்சா இருக்க போகுது. ஏன்னா இவங்க 2 பேரும் கடந்த ஒரு 2 வருஷத்துல நிறைய T20 கிரிக்கெட் விளையாடி இருக்காங்க. பட் 2 பேருமே பயங்கர டேஞ்சரஸ் பேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இது மேட்ச்ங்க, இது வந்து ஒரு பிரில்லியன்ட் மேட்ச். எப்படி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எந்த டீம்னு உங்களால கெஸ் பண்ண முடியுமா இப்படி வந்து நிக்கிறப்போ? ரொம்ப கஷ்டம் ஸ்ரீராம். ஒண்ணு நல்ல ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செயின்ட் லூசியால தான் 200க்கு மேல நம்ம ஸ்கோர்ஸ் பார்த்திருக்கோம் இந்த வேர்ல்ட் கப்ல. இன்னொரு பிளாக் பஸ்டர் பார்க்க போறோம். ஏன்னா கம்ப்ளீட்டா பேட்டிங் விக்கெட். நம்ம வந்து ஸ்காட்லாந்து பார்த்தோம். ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா மேட்ச் இங்கே தான் நடந்துருச்சு. ஸ்காட்லாந்து அந்த T20 வேர்ல்டு கப்லயே வந்து அதிகபட்ச ஸ்கோர் அவங்களோட 180 வந்து இங்கே தான் அடிச்சுட்டு போனாங்க. ஆஸ்திரேலியா அதை எப்படி சேஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். எல்லா பேட்டர்ஸும் பயங்கரமா வந்து ஆடினாங்க. இன்னொரு மேட்ச் நடந்திருக்கு, மொத்தம் 3 மேட்ச் நடந்திருக்கு போல. அந்த 3 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் வந்து 200+ ஸ்கோர் போயிருக்குது. இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கடைசியா ஆடிட்டு வந்தாங்க ஆப்கானிஸ்தான், அந்த 280 அடிச்சாங்களே, அந்த மேட்ச் இங்கே தான் நடந்திருக்கு. ஒரு ஆப்வியஸ்லி ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. அதுல வந்து ஒரு பேட்டிங் ஹெவியா இருக்கிற 2 டீம்ஸ். வெஸ்ட் இண்டீஸும் நல்லா பேட்டிங் ஹெவியா இருக்கு, இங்கிலாந்து பேட்டிங் ஹெவியா இருக்கு. அப்படி இருக்கும் ஹை ஸ்கோரிங் கேமா தான் இருக்க போகுது. என்ன எதிர்பார்க்கலாம் இதுல வந்து? அந்த க்ளோஸா போற அந்த மொமெண்ட்ஸை எந்த டீம்ஸ் வந்து சரியா வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். மேபி மேட்ச்மே க்ளோஸா போறப்போ அந்த கடைசி 1-2 ஓவர்ல யார் வந்து அந்த நல்லா பண்றாங்களோ, யார் வந்து அந்த மொமெண்ட்ல சரியான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? அது வெஸ்ட் இண்டீஸா இருப்பாங்களா, இங்கிலாந்தா இருப்பாங்களா? இது ரொம்ப கஷ்டம் பிக் பண்றதுக்கு ஸ்ரீராம். உங்களை மாதிரி அதே டவுட்ல தான் நானும் இருக்கேன். ஏன்னா 2 டீமுக்கும் சிமிலர் ஸ்ட்ரென்த், சிமிலர் வீக்னஸ். பேட்டிங் எடுத்து பாருங்க, இதை விட பெட்டர் பேட்டிங் லைனப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி 2 டீமும் நமக்கு ஒரு தோற்றம் தராங்க. இங்க வந்து கிங் நிக்கலஸ் பூரன் வராரு டாப் 3ல. இங்க வந்து ஒரு பட்லரு, அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆயிட்டாருன்னா பேர்ஸ்டோ இருக்காரு, அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன். இந்த மாதிரி லிவிங்ஸ்டன் நல்லா அடிப்பாரு, வில் ஜாக்ஸ் நல்லா அடிப்பாரு, ஹாரி புரூக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அங்கேயும் அதே மாதிரிதான், ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஹார்ட் ஹிட்டர்ஸ். சோ பேட்டிங் ஓகே. போலிங்னு வரப்பதான் சிமிலர் ப்ராப்ளம்ஸ். ஆர்ச்சர் இன்னும் திரும்ப வந்து அந்த ஃபுல்லி ஃபிட் ஆர்ச்சர் கிடையாது. சின்ன டீமோட தான் அவர் வந்து போலிங் நல்லா பண்ணியிருக்காரு தவிர ஒரு நல்ல பேட்டிங் லைனப்புக்கு எதிராக இன்னும் டெஸ்ட் ஆகல. ஒரே ஒரு தடவை டெஸ்ட் ஆனாரு, ஐ திங்க் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்க வந்து அடிச்சிட்டாங்க. பட் அதான் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப்டர் இஸ் கம் பேக். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து இப்ப எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். இந்த பக்கம் அல்சாரி ஜோசப் விக்கெட் எடுத்தாலும் ரன் நிறைய கொடுப்பாரு.
அண்ட் ஹை ஸ்பீட் போடக்கூடியவர். ஸ்பின்னு வரப்ப ஆதில் ரஷீத் நல்லா போடுறாரு. இங்க வந்து இவரு அகில் ஹுசைன் நல்லா போடுறாரு. மொயின் அலி நல்லா போட்டா இங்க வந்து மோட்டி நல்லா போடுறாரு. சிமிலர் ஸ்ட்ரென்த் உள்ள 2 டீம். அதனால இது வந்து ஒரு கிராக்கர் ஆஃப் அ மேட்ச். உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லுங்களேன். கஷ்டம் தான். வெஸ்ட் இண்டீஸ் ஏன்னா ஃபேவரட் டீமுங்க. அந்த பாசத்துக்காக. சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறாங்கன்னா இங்கிலாந்து வந்து பெரிய பிரஷர்ல போவாங்க. மேபி இங்கிலாந்து அவுட் ஆவாங்களா? மேபி இங்கிலாந்து அவுட் ஆயிருவாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப டவுட் ஸ்ரீராம். நம்ம வெயிட் பண்ணும். ஒரு 2 மேட்ச் நம்ம வெயிட் பண்ணோம். பட் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க ஷோல, இந்த பெரிய டீம்ஸ் விளையாடுற ஒவ்வொரு மேட்சும் இம்பார்ட்டன்ட். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸோட மோதுறது இம்பார்ட்டன்ட், சவுத் ஆப்பிரிக்காவோட மோதுறது இம்பார்ட்டன்ட். அதுல யாராவது 2 தோத்தாங்கன்னா, இல்ல யாரையாவது யூஎஸ்ஏ கவுத்துனாங்கன்னா அந்த டீம் தான் வெளியேறும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சமபலத்தோட இருக்காங்க ஒவ்வொரு டீமும். யூஎஸ்ஏ தான் வந்து அந்த ஸ்பாய்லர்ஸ் போட்டு ஆடுறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மேட்ச் ஏதாச்சும் ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் அப்படின்னு கூட அவங்க வந்து ஆடுவாங்க. எக்ஸாக்ட்லி. மழை பெரிய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. அடுத்தடுத்து யூஎஸ்ஏ வந்து பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போறாங்க அவங்க ஆடுற விதத்தை பொறுத்து. சும்மா 3 மேட்ச் தோத்துட்டு மற்ற டீம் போற டீம் மாதிரி தெரியல, ஒரு சின்ன டீமா தெரியல. அவங்க வந்து ஃபைட் கொடுக்குற ஒரு டீமா தான் தெரியுறாங்க. ஆஸ் ஆஃப் நோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இந்த குரூப்ல இருந்து இந்த 2 டீம்ஸ் போவாங்கன்னா எதை சொல்லுவீங்க? வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா. வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்து அவுட் தான். அவுட் ஆகாதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இங்கிலாந்து வந்து இல்லைங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை போலிங் அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கான்னு எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா ஸ்காட்லாந்து என்னதான் 10 ஓவர் மேட்ச் நடந்தாலும் விக்கெட்டே இழக்காம 100 ரனுக்கு மேல அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச் நீங்க எடுத்துக்கோங்க, நமீபியா. அது 2 பேட்டர்ஸ் தேய்ச்சி ஆடினாங்க. பட் அதுக்கப்புறம் டேவிட் வீசா வந்து ஃப்ரீ ஃப்ளோ அடிச்சு ஆரம்பிக்கிறப்போ அவரை கூட கட்டுப்படுத்த முடியல. சோ நல்ல அட்டாக்கிங் பேட்டர்ஸ் உள்ள டீமா இருந்தா இங்கிலாந்து போலிங்ல கஷ்டப்படுவாங்க. சிரமப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருக்க போது யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸ்லி வந்து வெஸ்ட் இண்டீஸா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். வெஸ்ட் இண்டீஸ் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பார்க்கலாம். மேட்சை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த 2 மேட்சுக்கு அப்புறம் 3ஆவதா ஒரு பெரிய மேட்ச் இந்தியா ஆப்கானிஸ்தான் மேட்ச் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து தனியா வந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த மேட்ச் பத்தி நம்ம பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் பேசலாம் அடுத்தடுத்து. தொடர்ச்சியா வந்து ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டரோட இணைஞ்சிருங்க. நன்றி. தேங்க்யூ சோ மச் முத்து. தேங்க்யூ ஸ்ரீராம். நம்ம நம்பிக்கைக்குரிய நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் கூடுவாஞ்சேரி பண்டூர் ஏரியாவுல நீங்க எதிர்பார்க்காத விலையில ஸ்பேஷியஸான வீட்டு மனைகளை வழங்கிட்டு வராங்க. மிஸ் பண்ணிடாதீங்க.